நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த அறிவிப்பினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டு அறிக்கையாகவும் தற்போது வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த கரும்பு விவசாய சின்னம் பார்த்தோம் என்றால் கடந்த தேர்தலுக்கு நாம் தமிழருக்கு வழங்கப்படாமல் வேறொரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கரும்பு விவசாய சின்னம் வேறு கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ற சின்னம் கிடைக்க ஒரு கேள்விக்குறியாக நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2019 மற்றும் 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையே கரும்பு விவசாய சின்னம் தான் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டனர். அந்த வகையில் 2024 சட்டமன்ற தேர்தலில் தாமதமாக விண்ணப்பித்தார்கள் எனவும் கூறி அந்த சின்னமானது வேறு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கரும்பு சின்னம், அந்த விவசாய சின்னமானது கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து ஒரு வழக்கையும் முன்வைத்தனர். அந்த வழக்கானது அந்த நேரத்தில் தள்ளுபடியானது செய்யப்பட்டது. இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நாம் தமிழர் கட்சியின் மனு ஆனது விசாரிக்கப்படுவது தாமதமாகிக் கொண்டே இருந்த நிலையில் இந்த கரும்பு விவசாய சின்னமானது அந்த தேர்தலில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. அந்த வகையில் ஏதோனும் ஒரு சின்னம் பெறுவோம், அதனை மணலில் வந்துவிட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் எதிர்கொண்டனர். அந்த வகையில் நாம் தமிழர் போராட்டத்தில் போனவருமே புதிய சின்னத்தை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பும் வேலையானது தொடங்கிவிட்டதாக அவர்கள் அப்போதுமே கூறியிருந்த நிலையில் அதற்கு தொடர்ந்து இந்த வழக்கு போட்டு அதற்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது தேர்தல் ஆணையமானது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம், அதாவது இதுக்கு முன்கூட்டியே இருந்த இந்த கரும்பு ஏந்திய விவசாய சின்னமானது தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏர்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது.